ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சுக்கிரன், 2ஆம் இடத்திலே சூரியன் குரு, 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 17ஆம் தேதி பாருங்க சூரிய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறார். அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த மாதம் முழுவதும் ஜூலை 26ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் சிறந்து விளங்கும். அதே போல இந்த மாதம் சுக்கிரன் ராசிக்குள்ள இருப்பதனால புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது, புதுசா ஏதாவது இடம் வாங்குறது, அதே போல பாருங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டுங்க. இந்த மாதம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள இருப்பதனால இந்த மாதம் முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இப்ப கோச்சாரம் மிக வலுவாக இருக்கிறது. ஏன்னா சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார், குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் பாருங்க ஜூலை 17ஆம் தேதி வரையும் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி வரையும் பாருங்க மிகச்சிறந்த யோகத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல உங்க குடும்பத்துல ரிஷபராசியில பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, தாய் தந்தையர்களுக்கு இந்த மாதம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சூரியன் பாருங்க தகப்பனாரை சொல்லக்கூடிய ஒரு காரக கிரகம், அவரோட குரு இருக்கிறார். அந்த குரு வீட்டுல சனி இருக்கிறார். சனிங்கிறவன் தொழில்காரகன். மேலும் பாருங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி பாருங்க தாயை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப 4ஆம் அதிபதி சூரியன் குருவோட சேர்ந்து அந்த வீட்டில் சனி இருப்பதனால தாய் தந்தையர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு இந்த மாதம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறாங்க. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். வியாபாரத்துல பாருங்க சிறப்பு உண்டு. அதே போல இந்த மாதம் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல பாருங்க அதிர்ஷ்டம் உண்டு. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதே போல ஜூலை 17ஆம் தேதி வரையும் பாருங்க திருமண விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இன்னும் சொல்ல போனா ஜூலை 17ஆம் தேதிக்குள்ள 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு பாருங்க அந்த வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல வண்டி வாகனம், இடம், பூமி, கட்டடம் இதெல்லாம் பாருங்க சிறப்பு இந்த மாதம். அதே போல கட்டி முடிக்கப்படாத வீட்டை இந்த மாதம் கட்டி முடிக்கலாம். எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாங்க. இந்த மாதம் புது ரிஜிஸ்டர் பண்றதற்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. 4ஆம் அதிபதி சூரியன் லாபாதிபதியோட சேர்ந்திருப்பதனால. அப்ப உங்களுக்கு சூரியன் குரு 2ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறது. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய சிறப்புங்க. அதாவது நீண்ட காலம் குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிடும். அதே போல குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை உருவாகும். அதாவது நீண்ட காலம் பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்ப 2ல குரு இருப்பது அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும். அவர் 8ஆம் அதிபதிங்கிறதுனால பாருங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி, ரேஸ் மூலம் உங்களுக்கு திடீர் பண வரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு சூரியனோட சேர்ந்து இருப்பது. அப்ப 2ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் எதிர்பாராத பண வரவுங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த மாதம் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 3ஆம் இடத்துல இருப்பது பாருங்க பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7க்கும் 12க்கும் அதிபதிங்க. உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது செவ்வாய். அவர் கேதுவை நோக்கி போறார். இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுங்க. இந்த ஜூலை மாதம் முழுவதும் முக்கியமா பாருங்க 7ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவை நோக்கி பயணிப்பதனால
ஜூலை ஒரு 17லேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் இந்த ஒரு வாரம் மட்டும் பாருங்க, பயணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுகளை நம்பக்கூடாது. அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த மாதம் பயணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும். அதே போல் குடும்பத்தில் பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் பாருங்கள் ப்ராப்ளம் வரும். அப்போ நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனத்தை செல்வதை தவிர்க்கணுங்க ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பாக போகணும். இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும் இந்த மாதம். ஏன்னா 7ஆம் இடம் கூட்டு தொழிலில் சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஜூலை 17லேருந்து 23ஆம் தேதி வரையும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும். அதே போல் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்துக்கு பாருங்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை, இடது கால்களில் ஏதாவது பிரச்சனை, அதே போல் ஏதாவது சொத்து வகையில் திடீர் பிரச்சனை, சின்ன சின்ன வழக்குகள் இதெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே முக்கியமாக வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க 12ஆம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிப்பதனால. அப்போ சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் ஏதாவது திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளை தள்ளி போடுவது நல்லது. அதே போல் பாருங்கள், 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த லாபஸ்தானத்தில் சனி இருப்பது தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2027 ஜூனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து, உங்களுடைய முயற்சியை பொறுத்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் பொறுத்து பாருங்கள், இந்த வளர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2027 ஜூனுக்குள்ள நிலையான பதவி, உயர் பதவி, அதே போல் பாருங்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், புது வேலை கிடைக்கிறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள், நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு யோகம், நீண்டகால ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள், வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நிலை, இப்படி எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சனி பகவானால் கிடைக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி லாபஸ்தானத்தில் இருக்குது, மிகப்பெரிய சிறப்புங்க. சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. அப்போ ஒரு நிலையான பதவியை உங்களுக்கு தர இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய ஒரு கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி, தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியான இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லாங்க 2027 ஜூன் வரையும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்து விடுவார் லாபஸ்தானத்தில், அதுவும் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால. அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடற்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களே அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 5, 6, 7, 8, ஜூலை 15, 16, 17, ஜூலை 20, 21, ஜூலை 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.